அனைவருக்கும் மாலை வணக்கம். மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக மீண்டும் காணொலி மூலம் பேட்டி கொடுக்க என்னை அழைத்த யூடியூப் நிறுவனத்தாருக்கும் கண்டுகளித்து வரும் பார்வையாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் தற்சமயம் நிகழ்ந்து வரும் எரிவாயு பிரச்சனை பற்றி பொதுமக்கள் அவஸ்தைப்படுவது மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பல வணிக நிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை, அதாவது உணவுப் பொருட்களை விலையேற்றத்தை அதிகமாக்கி உள்ளதால் பாமர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த எரிவாயு தட்டுப்பாட்டை நமது மத்திய அரசாங்கம் பெரும் முயற்சியால் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக வேண்டுகோளாக வைக்கின்றோம். அடுத்து நாளை முதல் பெட்ரோல் டீசல் விலை விலையேற்றம் குறித்து செய்திகளில் அறிந்தோம். இந்த பெட்ரோல் டீசல் விலை 4 வருடங்களுக்கு பிறகு விலை ஏறுகிறது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறக்கூடும் என்ற நிலை உள்ளதால் இதனை மத்திய அரசாங்கம் விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், இந்த விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறக்கூடும் என்பதால் இதனை வேண்டுகோளாக ஏற்று மத்திய அரசாங்கம் இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தை பற்றி நாங்கள் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் சொல்கிறேன் என்றால், நாட்டில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை தட்டி கேட்கும் ஒரே இயக்கம் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பது அனைவரும் அறிந்தது. எனவே எங்கு மனித உரிமை மீறல் நடந்தாலும் அதனை தடுக்க முதலில் குரல் கொடுக்கும் இயக்கம்தான் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைவோம். மேலும் எங்களது யூடியூப் ஷார்ட்ஸ், அதாவது யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு காணொலியிலையும் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்று மைல்கல்லாக 13ஆம் தேதி அன்று 10 லட்சம் பேர், மற்றொரு கணக்கில் சொன்னால் 1 மில்லியன் என்பது 10 லட்சம். 10 லட்சம் பேர் மனித உரிமை புரட்சி வீடியோவை பார்த்து எங்களுக்கு பெரிய ஆதரவை தந்துள்ளனர். இந்த இமாலய சாதனையை, இந்த மைல்கல்லை எட்டுவதற்கு பேராதரவு அளித்த அனைத்து மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது கோடானு கோடி நன்றியை மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கைபேசி எண் 9841147030. மனித உரிமை நமது பிறப்புரிமை, வீழ்வது நாமாகினும் வாழ்வது மனித உரிமை ஆகட்டும் என்ற வீர உரையுடன் உங்களிடந்து மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, எனது பேட்டியை கண்டுகளித்த அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியையும், பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூப் நிறுவனத்தாருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.